சுவாமியே சரணமையப்பா. சபரி பீடமே வந்திடுவா, சபரி அன்னையை பணிஞ்சிடுவோம். சரங்குத்தி ஆலையில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு நெருங்கிடுவோம். சுவாமியே சரணமையப்பா. நீலிமலையின் உச்சியில் உள்ளது சபரி பீடம். சபரி அன்னை வந்து இங்கு தங்கி இருந்ததால் இம்மலைக்கும் சபரிமலை என்று பெயர் பெற்றது. சபரி அன்னை காடுகளில் கிடைக்கும் இழந்த பழங்களை சுவைத்து ராமபிரானுக்கு காணிக்கையாக அளிப்பதற்காக சேமித்து வைத்திருந்த இடம். ராமரும் அங்கு வந்து சபரி அன்னையின் அன்பான பழங்களை சுவைத்து ரசித்த இடம். சபரி அன்னை மோட்சம் பெற்ற இடம் என்று பல பெருமைகள் இந்த இடத்திற்கு உண்டு. சபரி அன்னையை வணங்கி அடுத்து ஐயப்ப பக்தமார்கள் கன்னிமார்களுடன் சரங்குத்தி என்ற இடத்திற்கு சென்று சரங்களை போட்டு வழிபடுவது வழக்கமாக உள்ளது. அவ்வாறு கன்னிமார்கள் சரத்தினை போட்டு வணங்கிவிட்டு சமவெளி பாதையான இருக்கும் சபரிமலையில் சுவாமியின் சன்னிதானத்தை நெருங்குகிறார்கள். சுவாமியின் சன்னிதானத்தை நெருங்கும் பக்தர்கள் சுவாமியே சரணமையப்பா, சரங்குத்தி ஆலயே சரணமையப்பா, சபரி பீடமே சரணமையப்பா என்று சரணகோஷங்களை எழுப்பி சுவாமியின் சன்னிதானத்தை நெருங்கினார்கள். சுவாமியின் பொண்ணு 18ஆம் படி சன்னிதான பெருமை இவற்றை 10வது பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஸ்ரீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம்.